வந்து நெல் அரைக்கிற உரிமை வாங்கியிருக்காங்க. ஓ சரி சரி சரி. கவர்மெண்ட் கொடுத்தாங்க. இல்லை கேமரா இல்லையா அந்த பக்கம்? கேமரா பின்னாடி சார், இது வந்து வீட்டு பின்னாடி அங்க ரோட்ல இருந்து கொண்டு வரணும் தெரியுங்களா? ஆமாம் அதில் தான் ஒரு என்ன அரிசிக்கு எப்படி பண்ணாங்க அதை கெட்டுங்க கெட்டு எவ்வளோ எத்தனை கிலோ சார் இது? எத்தனை கிலோ போட்டிருக்கு? 18 கிலோ. 18 ஏன் அரை கிலோ கம்மியாக இருக்கு? அரை கிலோ கம்மியாக இருக்கு. அரை கிலோ கம்மியாக மண்டே சொல்லி அரை கிலோ இந்த இடத்துல அரை கிலோவா? அரை கிலோ கம்மியாக இருக்கு. இப்படி அரைனா இதே பெரிய இதாக சாக்கோடு இருக்குமா? இது என்ன கணக்கு? இது ஏன் கம்மியா இருக்கு? ஆமா அது எத்தனை கிலோ அந்த அரிசி? அதுல எத்தனை கிலோ அரிசின்னு பாருங்க. போட்டு பாருங்க. 1 கிலோ. என்ன சார் இப்படி பண்றீங்க சார்? 20 கிலோ போட்டு 18 கிலோ கொடுத்துருக்காங்க. லொகேஷன் போட்டு எடுங்க வேணு. எல்லாமே லொகேஷன் வேற யாரும் சரியா சரி இதெல்லாம் லொகேஷன் எடுறா. ஒரு லொகேஷன் போட்டு எடு. எல்லாமே தப்புனா என்ன? அங்க யார் போட்டா மாட்டிட்டு பண்ணலாமா? அங்க யார் போட்டோ இருக்கு மேல பாருங்க. தளபதி போட்டோ இருக்கு. மாட்டிட்டு பண்ணலாமா? சரி இல்ல எல்லாத்தையுமே எல்லாத்தையும் எடுத்துட்டு லொகேஷன் போட்டு கேமரா வந்தா கூட கேமரா பார்த்துடலாம். இங்க கேமரா இல்லைன்னா இல்ல அது யாரையுமே நம்ம வந்து நாளைக்கு பிரச்சனைகள் வரக்கூடாதுல்ல. எல்லாரும் அங்க சேஃப்டி பார்ப்பாங்கல்ல. இல்ல கடமை தான் காட்டுறேன். நீங்க உங்கள்கிட்ட தானே கவர்மெண்ட் தானே போகுது. இது யாரு கார்டு? கார்டை கொண்டாங்க. 25 கேஜின்னு போட்டிருக்கு. இது பிஹெச்சி கார்டு. ஒரு 5 பேர் இருந்தா 25 கிலோ. அங்க பிஹெச்சின்னு வந்து மாறி இருக்கு. இதை பாக்குறீங்க கார்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மாறி இருக்கும் கம்ப்யூட்டர்ல. 25 கிலோ அது சென்ட்ரல் கவர்மெண்ட் 17 கிலோ அரிசி மெசேஜ் பண்ணுவாங்கல்ல. ஏன் போல இல்ல உங்களை கேட்க நீங்க தானே இது பண்ணணும். எங்களுக்கு 25 கிலோ போட்டு கொடுங்க எங்களுக்கு. ஏமா நீங்க அரிசி கேடுங்க. உங்க அரிசிங்கம்மா அவுத்து கொடுமா. கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு நீங்க எப்படி பண்ணா என்ன செய்ய முடியும்? உங்க மெசேஜ் கூட 7.5 கிலோ அரிசி போடணும். 17 அடுத்து இல்ல 25 கிலோ பில் போட்டு 7.5 கிலோ அரிசி அதை எடுத்துருங்க. அது இது பண்ணிருங்க. போடு கரெக்டா போடுங்க. அவங்களுக்கு போடுங்க. இல்ல அவரு அதிகாரியே போடட்டும். இது எத்தனை கிலோ போடணும்? 20 போடுங்க. ஒரு அதிகாரி. ஆமா உங்களுக்கு வாங்கிக்கங்க. சீனி பருப்புலாம் தப்பா இருக்கு. எல்லாத்தையுமே ரைட் பண்ணி வாங்கிக்கங்க. நீங்க கம்மியா வாங்கினீங்கன்னா அதை பூரா மொத்தமா போய் அது என்ன ஆகும்? வெளியே சந்தைக்கு போயிடும். நீங்க தான் உங்க பொருளை நீங்க ரைட்டா வாங்கணும். ரைட்டா அரசாங்கம் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் மூலமா தலைவிஜரும் நீட்டா ஒவ்வொரு இதுலயும் தெளிவா பொருட்கள் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்க தான் மக்கள் உங்களுக்கும் அதை கொஞ்சம் கவனமா கையாளணும். எல்லாம் போட்டு ரைட்டா போட்டு கொடுங்க. கொஞ்சம் ரெகுலரா கேளுங்கம்மா. இது உங்க உரிமை சரியா? உங்களுக்கு கிடைக்கிறது நீங்க தான் கேட்கணும். எப்படி ஏதாவது தப்பு இருந்தா எம்எல்ஏ கிட்ட சொல்லுங்க. நான் களத்துல வந்து நான் உங்களுக்கு கிளீன் பண்ணி தரேன். எவ்வளவு இதுன்னா இதுலயே 7.5 கிலோ அடிச்சிருக்காங்க. இப்ப 3 வெட்டு மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தா 20 கிலோக்கு மேல போகுது. எல்லாத்தையும் சேர்த்து அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து எல்லாம் 20 கிலோக்கு மேல போகுது. சார் இதெல்லாம் சேர்த்து என்ன பண்றீங்க சார்? இப்போ உங்களுக்கு கம்மியா இருக்கு. அது காரணம் என்ன? 25 கிலோ அரிசிக்கு நீங்க 17 கிலோ போட்டு விட்டுருக்கீங்க. மக்களுக்கு ரைட்டா போய் சேருக்கு தான் உங்களை அதிகாரியா போட்டு உங்களை அந்த வேலையை செய்ய சொல்லியிருக்காங்க. அதுக்கு சம்பளம் கொடுத்து உங்களை வந்து அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இப்ப எதுக்கு இவ்வளவு இந்த 3 பேருக்கு ஏன் இவ்வளவு தவறு நடந்துச்சு? கவனக்குறைவு என்ன சார்? அசால்ட்டா கவனக்குறைன்னு சொல்றீங்க. கண்ணு முன்ன ஒரு தப்பு நடக்கலாம்.
மூணு பேருக்கு சீனி போட்டிருக்கீங்க, 3 தப்பா இருக்கு. 2 பேருக்கு சீனி, சரி 2 பேருக்கு சீனி தப்பா இருக்கு. அது கரெக்டா பருப்பு இருக்கு. பருப்பு எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? 2 பேர் கரெக்டா சொல்றீங்கப்பா. பருப்பு 2 பேருக்கா? பருப்பு 2 பேர். சரி, அப்ப 2 பேர் பருப்பு இடையே தப்பா இருக்கு. அரிசி எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? 3 பேருக்கு. அப்படி வாங்கி கொடுங்க. 15 ரூபா கொடுத்துருக்காங்க. சீனி போட்டாலும் 2 கிலோ 1.5 கிலோ சீனியா, 1.5 கிலோ சீனியும் கம்மியாக போட்டிருக்காங்க. 1 கிலோ பருப்புலையும் கம்மியாக போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் 250 கிராம் கம்மியாக போட்டிருக்காங்க. என்னன்னு கேளுங்க, சொல்லுங்க. எதுக்கு இப்படி கம்மியா போடுறீங்க? கரெக்டா வச்சு ரேட் இது வச்சு இடம் வச்சு கொடுக்க கம்மியா தான் வருது அவங்களுக்கு. கேளுங்க, அதிகாரி வந்திருக்காங்க, பதில் சொல்லுங்க. மக்களுக்கு ரைட்டா கொடுக்க தானே சொல்லியிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு வேலை. கரெக்டா தானே கொடுக்க சொல்லுங்க. இடம் கம்மியா இருந்தா நம்மளுக்கு தகவல் சொல்ல நம்ம உடனே மாத்தி கொடுக்க போறோம். ஏன் அப்படி பண்றீங்க? அதே மாதிரி இப்போ ஒரு 4 மூடை அரிசி இங்க மொத்தமா தனியா இருக்கு. ஆனா இதெல்லாம் உள்ளோட பைமா இருக்கு. ஆனா அரிசி எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த ஊருக்காரங்க தகவல் எல்லாருமே போன் மேல போன் டெய்லி நடக்குது. சார் தான் எல்லாம் கொண்டு கோயிலுக்கு கொண்டு அரிசி இது பண்ணிருக்கு. ஆனா நீங்க தான் எம்எல்ஏக்கு தகவல் டெய்லி அரிசியை கடத்துறாங்க. இது எங்க இருந்து அரிசி உள்ளதானே கோயில் இருக்கலாமாடா? இங்க மத்தபடி எல்லாம் ரேட் எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாமே முறைப்படி எடுத்திருக்கு. ரெகுலரா அங்க வச்சு ஏத்துறாங்க மேடம். இது உள்ளூர்காரங்க ஃபுல்லா கம்மியா. அதே மாதிரி உள்ள வரும்போது சார் என்ன சொன்னாருன்னா, இந்த பழைய அரிசி கொஞ்சம் இருக்கும், அந்த அரிசியை கூட நான் வந்து அது எதுக்கு எடுத்து போகணும்னு சொல்லுங்க சார். கோழிக்கு எட்டு போன சாரே சொன்னாரு. அதை சாரே சொன்னாரு. சிந்தனை அரிசி மேடம் கால்குள்ள அது வாரமா கூட்டி வச்சு அது உள்ள அடி போட முடியுமா சார்? இல்ல நீங்க அதிகாரிட்டு தான் சொல்லுங்க. உங்களுக்கு பொறுப்பான அதிகாரிட்ட சொல்லுங்க. காலைல நீங்க நடவடிக்கை எடுங்க. அப்பதான் அடுத்த ஆள் பயம் இருக்கும். கரெக்ட் தானே? அன்னைக்கு லாரி ஆளு கொண்டு வந்து வீடியோ போட்டாங்கல்ல. 3 பேர் இடம் கொடுங்க. 3 பேருக்கு தப்பு. எல்லாமே லொகேஷன் கேமரா எடுத்துருக்கோம். எல்லாமே இதா இருக்கு. இப்ப இந்த அரிசி யார் அரிசின்னு தெரியல. இது யாருக்கு கொடுத்தீங்க? நான் நடந்து போய் உட்கார்ந்துருக்கு. அரிசி இவனும் வெளியே வாங்கிக்கலாம். சாக்குலாம் வெளியே வாங்க. அதுதான் கேட்கும். இங்க உள்ள வெளியே சாக்கு வச்சு கேட்டா வாங்க சாக்கு போ. அது எங்க அதிகாரிட்ட சொல்லி நான் கிட்ட நீங்க உள்ள இருக்கிற மூட அவ்வளவு அரிசியும் குத்தி பாருங்க. இல்ல இப்ப நீங்க பண்ண தவிர அந்த உள்ள இடம் குறையா போட்டதான் உங்க நீங்க பண்ண தவறுன்னு சொல்றீங்க. அப்படிதானே? நீங்க இந்த செஞ்ச தவறு. அரிசி இந்த அரிசி நீங்க அந்த தப்பு ஒதுக்குறீங்க. இடம் நான் கம்மியா அது நான் ஒத்துக்கிட்டேன். அது நான் தான் செஞ்சேன் பேரு. இது வேற ஆளா வந்து எவ்வளவு போடுது? இடம் கம்மியோட ஒத்துக்கிறேன். இந்த அரிசி எனக்கு சம்பந்தம் சொல்றீங்க. சரி ஒண்ணு இல்ல. இது வந்து முறைப்படி இங்க லோக்கல் கேமரா இருந்தா அந்த கேமரா வந்து சம்பந்தப்பட்ட மேடம் நீங்க லோக்கல் கேமரா வந்து இங்க என்ன சொல்றாங்க சாரு, நான் இங்க இடம் நான் தப்பா போட்டேன், அது என் தப்பு ஒத்துக்கிறேன். ஆனா இந்த அரிசிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, சம்பந்தப்பட்ட அதிகம் சொல்லி இங்க ஸ்டேஷன்ல சொல்லி இங்க உள்ள கேமரா வந்து இங்க யாராவது புதுசா நீங்க நடமாட்டாங்களா கேளுங்க. இல்லன்னா தெரிஞ்சிடும் சார் அரிசி எங்க தூக்கி வச்சாரு இல்ல யாரும் சொல்லி அவர் மேல நடவடிக்கை எடுத்துங்க. எனக்கு இப்போ இடம் கம்மியா பண்ணி நான் இது பண்ணிடுறேன். எனக்கு கிடையாது. எனக்கு பைத்தியக்காரனா எழுதி வச்சுட்டு அழைக்கிறோம். இந்த ஜாக் அனுப்புறீங்க. பாலித்தீன் சாக்கு வர வர எழுதி வச்சுட்டு வர நேரத்துக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறா. மக்கள் கருத்தை கேக்குறாங்க. அவன் தனிப்பட்ட மாதிரி அவர் ஓட்டு போட்டிருக்காரு. ஓட்டு போட்டாரு. பிரதிநிதி மக்கள் எல்லாம் கேட்டிருக்காரு. அப்ப அதை பதில் சொல்றது உண்மையா சொன்னா அவர் ஒரு தப்பு தான் பண்ணிருக்காரு. இதை தப்பா பண்ணணும்னு சொல்றாரு. கணக்குல கிடையாதுன்னு சொல்றேன். எல்லாம் பெரிய கணக்கு கிடையாது. நீங்க 2.5 எங்க காட்டுங்க எடுங்க. 176 சார் விவரத்தை தெளிவா சொல்லிட்டாங்களே. சார் வந்து வாக்குமூலத்துல என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து 2 கிலோ கம்மியா தான் போடுவேன். 2.5 கிலோ. நீங்க ஏன் கம்மியா போடுறீங்கண்ணே? சார் இங்க வாங்க சார். கரெக்டா தான் போட சொல்லி இருக்கு. இடைக்கு பார்த்தானே வாங்குவாங்க, வாங்குறவங்க கம்மியா வாங்குறீங்களா? அதோட அரிசி எங்க போகுது சொல்லுங்க. மூணு செல்லு மூணு 40 முடியும். ஒரு மூட்டை தூக்கி வைங்க. மூட்டை வைங்க. நீ ரைட்டா இருக்கலாம் மேடம். சார் சார் இங்க வாங்க ஐயா. சார் நேரம் பாருங்க. இல்ல அது சார் ஒத்துட்டாங்க. நான் தெரிஞ்சுதான் போட்டேன்னு சாரே சொல்லிட்டாங்க. அதுக்கு ஆதாரம் எடுத்தாச்சு எல்லாமே இது பண்ணி. இப்போ என்ன சார் பண்ணணும்? சார் என்ன செய்யணும்? இந்த தப்பு எல்லா பக்கமும் லேசனில் பூரா நடக்கணும். ஒரே கமெண்ட் கண்ணு முன்னா அவர் ஒத்துக்கிட்டாரு. நான் இடம் கம்மியாக தான் போட்டு ஒத்துக்கிட்டாரு. இப்போ இது வந்து யார் வச்சுன்னு தெரியல. ஆனால் இங்கே உள்ள சாக்குன்னு பார்த்தா தெரியுது. பக்கத்துல இருக்கு சார்.
20 அடி வச்சிருக்காங்க. அதை நீங்க இப்ப எடுத்துட்டு எடுத்துங்க, அது நமக்கு சம்பந்தம் உள்ள ஸ்டாக் கிடைக்காது. உள்ள சார் இப்ப என்னன்னா எடையை ஃபுல்லா கம்மியா போடுறாங்க, அப்ப ஸ்டாக் அதிகமா இருக்கணும். அப்போ இதுல வேற அரிசி வேற வெளியே போயிருக்கா, கொஞ்சம் அப்படியே ஒரு குழப்பத்துல நம்ம கேள்வி தானே கேட்க முடியும். இனிமே நீங்க தான் சொல்லணும், சார் தான் அதுக்கு விளக்கத்தை கொடுக்கணும். இப்ப லோக்கல் கேமரா செக் பண்ணீங்கன்னா வெளியே இருந்து யாரும் வரலன்னு தெரிஞ்சா இங்க உள்ள அரிசியை தான் போயிருக்குன்னு ஆட்டோமேட்டிக் தெரியும். இந்த கேமரா செக்கிங் பண்ணா இனி நடக்காத பாத்து இல்ல எனக்கு இப்ப நடந்தது என்ன செய்யணும், அவரே ஒத்துக்கிட்டாங்க. தப்போ இவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி நடக்காது. இல்ல நான் ஏற்கனவே நான் பதவியத்தை வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். எந்த ரேஷன் கார்டுலயும் மக்களுக்கு தவறு வரக்கூடாது. இப்ப நடக்கிறது தலைமை விஜுவல் ஆச்சு, ரைட்டாவே பொருள் போய் சேரும் சொல்லியிருக்கோம். அவளும் சொல்லியும் அசால்ட்டா ஒரு 10 கிராம் 20 கிராம் கூட குறையா இருந்தா கூட பரவாயில்ல சார். எல்லாத்தையும் சைட் பண்ணி 250 கிராம். வந்து 17 கிலோ என்ன கணக்கு சார்ட்ட சொல்லுங்க. சொல்றேன் அவங்களுக்கு விடுங்க, நான் அதே சொல்றேன். அவங்க விடுங்க. இப்ப 25 கிலோ அரிசி வருதுன்னா அதுக்கு 1/2 கிலோ குறைஞ்சது, 1 கிலோ குறைஞ்சதுன்னா அது வேற. 6 கிலோ 7 கிலோ குறைஞ்சதுன்னா அவங்க நம்ம எப்படி பேச சொல்லுங்க. தப்பா பண்ணிட்டாங்க. இப்ப தப்புக்கு என்ன செய்யும் சார், என்ன ஆக்ஷன்? பொதுவா என்ன அதிகாரி என்ன ஆக்ஷன் பேசி இல்ல அது என்ன சொல்லுங்க, பொதுமக்கள் இருக்காங்க, ஓட்டு போட்டவங்க இருக்காங்க, எல்லாரும் தான் இப்ப சொல்லி தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு என்னோட மக்களுக்கு நான் பதில் சொல்லணும். எத்தனை இது அப்படி இருக்கு? 2 கார்டு மேடம் வந்து பார்க்கும்போது நாங்க வந்து ஒரு 4 மூட அரிசி தனியா ஒரு கோயில்ல இருந்துச்சு, அதை செக்கிங் பண்றதுக்கு பொதுமக்கள் சொன்னா வந்தோம். அது அந்த ரேஷன் கடை ஒட்டி தான் இருக்கு. ஆனா அந்த இதுக்கு யார் அரிசின்னு தெரியல, சார் இல்லைன்னு சொல்றாங்க. அது விசாரணை பண்றாங்கன்னு வச்சுங்களேன். திருப்பி ஒரு 2 பேர் இடம் போட்டிருந்தாங்க, அங்கிட்ட வந்து என்னென்ன இடம் கொடுத்தோன்னு கேட்டோம். அவங்க சார் 18 கிலோ 1 கிலோ 1.5 கிலோன்னு தெளிவாக விளக்கம் சொன்னாங்க. திருப்பி எல்லாத்தையும் எடை போட்டு பார்த்தோம், சொல்லி வச்சோம்னா எல்லாத்துலையும் 250 கிராம் 7.5 கிலோ எல்லாத்துலேயுமே தப்பாக இருந்துச்சு. உடனே ஸ்டார்டிங் கேட்டோம், சார் அவங்க வந்து எனக்கு எடை வந்து அங்கேருந்து தலைமையிலேருந்து நீங்களாம் கம்மியாக குடிக்கணும்னு சொன்னாங்க. உடனே அதுக்கும் இன்னொரு மேடம் வந்தாங்க, நீங்கள் உங்கள் பேர் பிஎஸ்ஓ வந்தாங்க. அங்கே செக் பண்ணி எடை தராசில் தெளிவாக இருக்குது, வந்த பொருள் ரைட்டாக வந்திருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சார் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காரு, கம்மியாக கொடுத்துருக்காரு. இப்போ சார் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும்? எடை போட்டிருக்காங்க, நாங்கள் வந்து சார் முதல் ரைட்டுன்னு சொன்னாங்க. நாங்கள் லொக்கேஷன் சரி. இப்போ கொடுத்தது கம்மியான மேடம் இருக்கு, கண்ணு முன்னா அங்கே இருக்கு. சரி, இப்போ நான் சட்டமன்ற உறுப்பினர் நானே வந்து கண்ணு முன்னாள் கேட்டிருக்கேன், லொக்கேஷன் எடுத்திருக்கேன், எல்லா ஆதாரத்தையும் பதிவு பண்ணியிருக்கேன். இதையும் தாண்டி தனிப்பட்ட முறையில் மக்கள் இப்போ ஒரு சாதாரண மக்கள் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லி தான் என்ன ஓட்டை போட்டு தேர்ந்தெடுத்து என்ன கேள்வி கேட்கறதுல வச்சிருக்காங்க. சரியா? சாதாரண ஒரு அதிகாரி இப்போ உங்கள்கிட்ட பேச முடியுமா? இப்போ நான் எம்எல்ஏ கூட கால் பண்ணி பேசுகிறேன். இதே சாதாரண இப்போ கண்ணு முன்னே ஒரு சாதாரண அதிகாரி இப்போ பேசுனாங்க. உங்கள் அதிகாரி நீங்கள் எப்படி பேசலான்னு அவர்கிட்ட சண்டைக்கு போயிட்டாரு. நம்ம ஒரு அதாவது நல்லா கேட்டுங்க மேடம், மக்கள் ஓட்டு போட்டது இந்த மாதிரி தவறு வந்தா கேள்வி கேட்கறதுக்கு என்ன வந்து ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. கண்ணு முன்ன களத்துல வந்து நான் வந்து செக் பண்ணி எல்லாம் பண்ணிருக்கேன். திருப்பி மக்களை கம்மியாக போதுன்னா அப்ப அவங்களை வந்து இவங்க மிரட்டுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. கண்ணு முன்ன 4 மூட்டை அரிசி இருக்கு, யாருமே தெரியல. கேட்டா மேடம் இப்போ அப்போ கண்ணு முன்ன நான் பார்த்துருக்கேன், அரிசி கண்டுபிடிச்சிருக்கேன், அப்போ நான் கம்மியாக கொடுக்குறேன், அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்துறீங்களா? சரி, நான் என் லெட்டர் பேர்ல போட்டு இது பண்றேன், அவங்க மேல அவங்கள இது பண்ணி டிஸ்போஸ் பண்ணிருங்க. இல்ல நான் ஏன்னா கண்ணு முன்ன எல்லாமே இருக்கு, நான் லொகேஷன் கேமரா எல்லாம் ஆதாரத்தோட நான் தந்துடுறேன். இல்ல இது உடனே எடுங்க, ஏன்னா இந்த தப்பா அடுத்து என் தொகுதிக்குள்ள யாரும் பண்ணக்கூடாது. சரியா? இது அதாவது எங்க இது நடக்கிறது தலைமை விஜுவல் ஆச்சு, இதுல தப்புகள் வரக்கூடாது. சரியா? அதுக்காக தான் உங்களையும் அதிகாரி ஆக்கியிருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, அதிகாரி வேலைங்க.
கணக்கு ஒப்படைச்சிட்டு உங்க யசோட்டை கேட்டு இவங்க என்ன ரிசோர்ட்ல நான் தான் சொல்றேனே அங்க எனக்கு நான் ஐயா என்ன சொல்லிட்டா என்ன மக்கள் ஓட்டு கூட இருக்காங்க அது- இதை கேட்கறக்கா கேட்க வேணாம் சொல்லுங்க அதுன்னு சொல்றேன். நாளைக்கு புரிதா இல்லையா சாயந்தரம் அவங்க கணக்கு கொடுத்து அவரே ஒத்துக்கிட்டாரு சார் இல்ல வேற ஏதாவது சம்மந்தம் இப்ப நீங்க ஒத்துக்கிட்டீங்க வேற யாருக்கா சம்மந்தம் இருக்கா இல்ல சார் ஒருத்தருக்கும் கிடையாது உங்க மேலதிகாரி யாரும் சம்மந்தம் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார் நான் இதெல்லாம் ஓப்பனா பேசிக்கணும்ல அதுக்கு தான் சொல்றேன் இதுல என்ன சார் இருக்கு நான் சாயந்தரம் அவரை தனியா கூட்டு வச்சு நீங்க விசாரிச்சு என்ன பண்ண போறீங்க இப்ப சாயந்தரம் சார், நீங்க இதுல பொதுமக்கள் இருக்காங்க மீடியா இருக்காங்க எம்எல்ஏனா இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க கண்ணு முன்ன அவர் தப்பா ஒத்துக்கிருக்காரு எல்லாம் இருக்கு ஆல்வேஸ் எவிடன்ஸ் ஓகே அவரை நீங்க மேல கேட்டு நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் அந்த பயம் இருக்கும் நீங்க தனியா போய் கூட்டு பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம் இல்ல உங்களுக்கு நீங்க சாயந்தரம் இல்ல, நான் இது பண்ணிடுறேன் அவரை இது சஸ்பெண்ட் பண்ணிருங்க ஏன்னா இந்த தப்பு அடுத்து யாரும் செய்யக்கூடாது ஏன்னா இது வந்து இது தவறானது ஐயா வேற எதுவும் நீங்க சொல்ல விரும்புறீங்களா இல்ல எனக்கு ஏன்னா உங்களை வேற ஏதாவது மிரட்டாங்க இல்ல யாராவது போய் செய்ய சொன்னாங்கன்னா சொல்லுங்க நான் அவங்க மேல குரூப் பஞ்சாயத்து அதுக்கு தான் சொல்றேன் தெரியாம இது பண்ணக்கூடாதுல்ல சம்பளம் எவ்வளவு குறையா எவ்வளவு இருக்கு சம்பளம் கரெக்டா பாடி 30,000 பாடி பாடி 30,000 சம்பளம் வாங்குறாராம் 30,000 சம்பளம் வாங்குறாராம் கம்மியா வாங்குறாங்கல்ல ஒரு 30,000 கடாதா பத்தாயிரம் சம்பளம் 30,000 பத்தாதா பாடி அவன் 5,000 ஆகவே கூலி வேலைக்கு போறாங்க பாடி நம்ம 15,000 வச்சு தான் குடும்பத்தை நடத்தணும் பாடி வெறும் 15,000 ரூபாய் அப்ப 25,000 அதிகமா இருக்கு சம்பளம் காணாது பதில் சொல்லுங்க ஐயா ஐயா தெளிவா சொல்றாங்க பாட்டிமா தெளிவா சொல்றாங்க உங்களுக்கு சம்பளம் காணான்னு சொல்லி தூக்கி நீங்க வச்சு இப்ப வச்சதாங்க தான் நம்ம பாட்டி நான் பார்க்கல யாரையாவது சரி, ஓகே பாட்டி